ஹாப்பி டியூஸ்டே மார்னிங். காலையில் பூரியும் வெள்ளை பட்டாணி கிரேவி தான் செஞ்சுருந்தேன். எண்ணெயில் சீரகம், பட்டை, ஏலக்காய் வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வதக்கிட்டு பவுடர் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரியட்டும்னு சொல்லிட்டு வதங்க விட்டுட்டு நம்ம பூரி தேய்ச்சி போட்டுக்கலாம். வெறும் கோதுமை மாவு வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இப்போ வெள்ளை பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்தது ஆட் பண்ணி இது மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். திக்னஸ்க்கு தேங்காயெலாம் ஊற்ற தேவையில்லை, மசிச்சு விட்டால் நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் நல்லா அரைச்சி விட்டு செஞ்சுருந்தேன். தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். பட் மார்னிங்கே ஃப்ரை ஐட்டம்ஸ் சாப்பிட்டதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிக்கன் தந்தூரி டிக்கா செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஈவினிங்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக கடாயிலே செஞ்சுட்டேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் நியூ இயர்க்குலாம் பேக் பண்ணி வச்சுருவோம் கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த முறை குழந்தைங்க வேணான்னு சொன்னதுனால அப்படியே இருந்துச்சு. ஃபைனலாக எடுத்து வச்சு